வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு. சஞ்சய் ராய் குற்றவாளி என்று கொல்கத்தா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. மேற்கு வங்க பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்கப்படுமா? தண்டனை விவரத்தை திங்கட்கிழமை அறிவிக்கிறது கொல்கத்தா நீதிமன்றம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக, நாதக உட்பட 55 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்பு. உரிய ஆவணங்கள் இல்லாததால் 3 பேரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் பேட்டி. இந்த ப்ரோசஸ்க்கு பிரசன்ட் இருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம 3 கேண்டிடேட்டோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு. ஸோ அது இருக்கும்போது இப்போ கண்டெஸ்டிங் கேண்டிடேட் எந்த கண்டெஸ்டிங் கேண்டிடேட் இருக்கும்போது 55 கண்டெஸ்டிங் கேண்டிடேட் இப்போ வரைக்கும் ஃபைனல் ஆயிருச்சு. அது அப்புறம் 20ஆம் தேதி 20th அன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் விட்ரால் இருக்கு. ஸோ 20ஆம் தேதி 3 மணி வரைக்கும் எந்தெந்த பர்சன் இங்கே விட்ரா பண்ணுவாங்களோ அந்த விட்ரால் வாங்கிட்டு ஃபைனல் கேண்டிடேட் 20ஆம் தேதி கம்ப்ளீட் ஆயிடுவோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தன்னை போட்டியிட வேண்டாம் என யாரும் சொல்லவில்லை. நாதக வேட்பாளர் சீதாலட்சுமி விளக்கம். அல்ல, போட்டியிட வேண்டாம்ல யாரும் சொல்லலைங்க, அவ்வளவுதான், விடுங்க. போட்டியிட வேண்டாம் என்று யாருமே சொல்லலை, அவ்வளவுதான். போட்டியிலேருந்து விலகிக்கும்னு சொல்லலை. அப்படி சொன்னாலும் நான் விலக போகிற ஆள் இல்லைன்னு தெரியும், அதனால அப்படி யாரும் சொல்லலை. அது இது நீங்கள் எப்படி யோசிச்சு கேட்குறீங்கன்னு தெரியல. 3% உள் ஒதுக்கீடு வழங்கியதால் மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் அருந்ததிய மாணவர்கள் முன்னேற்றம். இந்தியாவிற்கே வழிகாட்டும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவில் தமிழில் இருந்து பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட 30 நூல்கள் வெளியீடு. விழாவில் எழுத்தாளர்களுக்கு விருதுகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பித்தார். மதவாத இந்துத்துவா சக்தியை அகற்ற வேண்டும் என்றால் விஜய் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும். தாவேகா தலைவர் விஜய்க்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு. ஆனால் இந்த மதவாத சக்திகளை, இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாடுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். இல்லை, அதெல்லாம் நாங்களும் அந்த முடிவெடுக்கலாம், அகில இந்திய தலைமை முடிவெடுக்கலாம். அந்த முடிவெடுக்கும் போது எங்களுடைய இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தங்கள் சட்டத்துறையை தோற்கடித்து திமுகவின் மீது எவராலும் கை வைக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் சூளுரை. சட்டத்துறையில் ஜனநாயக மாற்றத்துக்கு உள்ளாகும் போது அதை எதிர்த்து நின்றது திமுக தான் எனவும் பேச்சு. ஜனவரி 20ஆம் தேதி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை சந்திக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். காவல்துறை சார்பில் எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என எஸ்பியை சந்தித்த பிறகு தாவேகாவினர் பேட்டி. பரந்தூர் விமான நிலையம் அமைய விடமாட்டோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். 5000 ஏக்கரில் விமான நிலையம் கட்ட வேண்டிய அவசியம் என்ன என்றும் சரமாரி கேள்வி. இருந்து ஊர்ல இருந்து இங்க கிளாம்பாக்கம் வர்றதுக்கு 2000, அங்கிருந்து சென்னைக்குள்ள வர 2000. இங்க இருந்து 2 மணி நேரம் ஆகும் தெரியுமில்ல கிளாம்பாக்கம் போக. அது அவசியமற்றது. தேவைன்னா மக்கள் தேவையானதை கேட்டு போராடும் போது அதை நிறைவேற்றி கொடுப்பது தான் அரசு. அதனால நீங்க அதை வலுக்கட்டாயமா அந்த ஏர்போர்ட்டை திணிக்கிறீங்க. அது நீங்க அதை விடுங்க, அது கட்ட போறது இல்லை, கட்ட நாங்க விட போறதும் இல்லை, அது வேற பிரச்சனை. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நடைபெறும். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் புனித நீராடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக
சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி தகவல். நவம்பர் டிசம்பர் மாசத்துல பண்ணியிருந்தோம். மகாகும்பரத்தினால பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி மட்டும் இந்த காசி தமிழ் சங்கமத்தை நம்ம நடத்த போறோம். முதல் குரூப் வந்து 13ஆம் தேதி பிப்ரவரி 13ஆம் தேதி இங்கேருந்து ட்ரெயின்ல கிளம்புறாங்க. 2 நாள் ட்ரெயின் ஜேர்னி, 4 நாள் அங்க வாராணசி, பிரயாக்ராஜ், அப்புறம் இது அயோத்தியா, அங்க நிறைய கல்ச்சரல் ப்ரோக்ராம், அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அவங்க சென்னைக்கு வருவாங்க. சென்னை தாம்பரம் காட்டாங்குளத்தூர் இடையிலான இரு மார்க்கத்திலும் திங்கட்கிழமை கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும். பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பும் பயணிகளை கருத்தில் கொண்டு தென்னக ரயில்வே அறிவிப்பு. பொங்கல் விழா முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை திரும்பும் மக்கள் கூட்டம். ஆம்னி பேருந்துகளில் நெல்லை குமரியிலிருந்து சென்னைக்கு வர அதிகபட்சமாக 4000 வசூல் என புகார். பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னைக்கு மக்கள் படையெடுத்து வருவதால் உள்நாட்டு விமான சேவை கட்டணம் பன்மடங்கு அதிகரிப்பு. தூத்துக்குடி, மதுரையிலிருந்து சென்னைக்கு வர 17,000 ரூபாய் வரை கட்டணம் வசூல். பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழகத்தில் 725 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. சாதாரண நாட்களை விட 67% அதிகம் என தகவல். திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் அமையும் டாபர் நிறுவன ஆலை. சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் உத்தரவு. தமிழ்நாட்டு மக்களை குடிக்கு அடிமையாக்கியதுதான் திராவிட மாடல் சாதனை என பாமக தலைவர் அன்புமணி கடும் சாடல். தமிழ்நாட்டில் ஒருவர் கூட மது குடிக்காதவர்களாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அரசு செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை சங்கமம் நம்பூர் திருவிழாவில் பங்கேற்று மக்களை மகிழ்வித்த கலைஞர்களுக்கு முதலமைச்சர் பாராட்டு. தமிழ் மண்ணின் கலைகளை காக்கும் உங்களது தொண்டு வாழிய என எக்ஸ் தளத்தில் பதிவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் கடல் அரிப்பு. கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடத்தில் அமைச்சர் சேகர்பாபு, எம்பி கனிமொழி ஆய்வு. நடிகர் ரவிமோகன், ஆர்த்தி தம்பதி இடையேயான சமரச பேச்சுவார்த்தை நிறைவு செய்த பின் விவாகரத்து வழக்கு விசாரிக்கப்படும். பிப்ரவரி 15ஆம் தேதி ஒத்திவைத்து சென்னை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி உத்தரவு. ரவுடி பாம் சரவணனை ஆந்திராவின் கூடூர் அழைத்து சென்று விசாரணை நடத்த சென்னை போலீஸ் முடிவு. ரவுடி பன்னீர்செல்வம் கொலை வழக்கில் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் திட்டம். தாம்பரம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரே நாளில் 10 இடங்களில் செயின் பறிப்பு. காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் போலீசிடமே கைவரிசை காட்டியதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 56 சவரன் கொள்ளை. சேலம் மாவட்ட எஸ்பி மற்றும் சங்ககிரி டிஎஸ்பி சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து விசாரணை. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து. 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம். நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் அருகே மனைவியை அரிவாளால் சரமரியாக வெட்டிக் கொன்ற கணவன் காவல் நிலையத்தில் சரண். நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக வெறிச்செயல்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள் நையப்புடைத்து போலீசிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வாகனங்களின் ஆக்கிரமிப்பால் தடுமாறி கீழே விழுந்த இருசக்கர வாகன ஓட்டி. நூலிழையில் லாரியின் சக்கரத்தில் சிக்காமல் உயிர் தப்பிய பதைபதைப்பூட்டும் சிசிடிவி காட்சி. கரூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்திய 26 பேர் கைது. சண்டைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்திகள், 6 இருசக்கர வாகனங்கள், 37,000 ரொக்கம் பறிமுதல். அகதிகளாக உள்ளவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவது குறித்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு உள்துறை செயலருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு. 600க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் மாடுபிடி வீரர்கள் 13 பேர் காயம். வெள்ளியங்குன்றம் ஆண்டிச்சாமி கோயில் சூப்பர் மந்திரி பாலம்